Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு ஹாஃபில் எக்ஸாமினேஷன் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் 80% கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா December 9th ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா எக்ஸாம். ஸோ அதனால் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸே நமக்கு 100ல் 15 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் வந்துடுச்சு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸை நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸில் வந்து நமக்கு வந்து 15 out of 15 வர மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கனாலே நமக்கு ஸ்கோர் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து நமக்கு எப்போவுமே வந்து ஒரு பாடல் கொடுத்துட்டு அதில் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் கொஞ்சம் 1 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி 2 எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 2 மதிப்பெண் வினா இது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே 10th பேட்டர்னில் வரும். 16th கொஸ்டின் எப்போவுமே விடைக்கேற்ற வினா அமைக்க, அது ஈஸி இல்லைங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்திலேருந்து வந்திருக்கு. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள், நெக்ஸ்ட்டு பொருள் தருக, பிழை நீக்கி எழுதுக, செய்வினை, செயப்பாட்டு வினை, இது எல்லாமே வந்து இலக்கணம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு. அடுத்து பகுதி 3ல் வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது? இது பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா. ஸோ டோட்டலாக வந்து ஏதாவது 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக இருக்கு இல்லையா? அது வந்து அங்கே கொடுத்துருக்கிறத வச்சு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ, மேக்ஸிமம் வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து 3/4 கூட எனக்கு தெரியும் ஆன்சர்ஸ் அப்படின்றவங்க அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா 34 வந்து கட்டாய வினா, கம்பல்சரி கொஸ்டின். ஸோ பிரிவு 3 அதாவது 34 பார்த்தீங்கன்னா பாடல், அதாவது மனப்பாட பாடல். அதனால் நீங்கள் அதை கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஒன்று ஒன்றறிவதுவே அப்படின்ற தொடங்குற பாடல், அப்படி இல்லைனா பெரிய புராண பாடல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனப்பாட பாடல் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருங்க. 1 மார்க்ஸு மனப்பாடம், அதுக்கடுத்து மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஃபைனலாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்து அதாவது சிறுவினா நெடுவினா இதுக்கெல்லாம் போங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இது 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மதிப்பெண் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை படிச்சிருக்கீங்க செய்யுளா என்ன, அதை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. பாருங்கள் இதில் கம்பல்சரி வந்து மொழிபெயர்க்க இருக்கு இல்லையா? நம்ம கலை சொற்கள் அறிவோம் இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ கம்பல்சரி வந்து கலை சொற்கள் அறிவோமா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே சொல்வேன். கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. 1 மார்க்கு. அதுக்கடுத்து மனப்பாட பாடல், மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், அடுத்து கலை சொற்கள், இது எல்லாமே அந்த கடிதம் கட்டுரை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்து பார்த்துக்க சொல்வேன். இந்த பாருங்கள் மொழியை ஆள்வோம்ல வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. உங்களுக்கு 5 இயலோ 7 இயலோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாப்டர் ஒரு இயலில் இருக்கிற அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அதை ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது தமிழ் எண்களை எழுதுக இருக்கு இல்லையா? அதுவும் ஈஸி. நெக்ஸ்ட்டு பொன்மொழிகளை மொழிபெயர்க்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிக்கணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளிக்கவும் இருக்கு இல்லையா? 8 மதிப்பெண் வினா. நயம் பாராட்டுக. ஸோ பாடல் கொடுத்துட்டு அதுக்கு நயம் பாராட்டு எழுதணும். அப்படி இல்லையா தண்ணீர் கதையை கருப்பொருள் குறையாமல் சுருக்கி எழுதுக. அடுத்து 44 பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம 8 மதிப்பெண் வினா என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி அலுவலருக்கு வரவேற்பு மடலை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை சுருக்கி எழுதுக அல்லது உங்கள் நண்பரின் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? கடிதம் கட்டுரை இதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம். இது மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட, இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து வினா விடைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏன்னா
கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபைனலா கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் பிழை இல்லாம எழுத பழகுங்க. எழுதிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரையாரிட்டி வைஸ் முடிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.